நீங்கள் ஒரு பிளான்டட் அக்வாரியம் செட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கார்பன் டை ஆக்சைடு எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் கார்பன் டை ஆக்சைடு வேணும் அப்படின்னா, நம்ம இயற்கையில் நம்மளோட பிளான்ட்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஸோ அதே மாதிரி தான் அக்வாரியமில் வாட்டருக்குள்ளே இருக்கிற பிளான்ட்ஸும் அதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது வந்து ஆக்சிஜனை வெளியிடும். ஸோ நம்ம டேங்க்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. சிலிண்டர் மெத்தட் இருக்கு, ப்ரெஷரைஸ் போட்ட சிலிண்டர் மெத்தட், அப்புறம் வந்து டிஐஒய் மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. சுகர் ப்ளஸ் ஈஸ்ட்டு, அப்புறம் சிட்ரிக் ஆசிட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் மெத்தட் தான். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஜாக்கப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நமக்கு CO2 செட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 லிட்டர் டொர்னா பாட்டில் தேவை. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் டொர்னா பாட்டில், அப்புறம் சுகர் ப்ளஸ் ஈஸ்ட்டு, அப்புறம் சம் டியூப்ஸு, அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்டரு, அப்புறம் CO2 டிஃப்யூசர் தேவை. இதில் ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் வந்து மெழுகுதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹோல்ஸ் போடுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டு இதை கனெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபெவிக்யூ யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டில் கேப்பில் வந்து ஒரு கேப்பில் வந்து 2 ஹோல்ஸும், இன்னொரு கேப்பில் வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட போகிறோம். ஒரு ஹோல்ஸ் மட்டும் போடுறதுல சென்ட்ரல் ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதும். ரெண்டு ஹோல்ஸ் போடுற கேப்ல ஒன் சைடில் ஒன்றும், அப்புறம் இன்னொரு சைடில் ஒன்றும் போடணும். ஏன் நம்ம ஃபெவிக்யூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, CO2 வந்து ப்ரெஷரில் இந்த வெளியில் வந்து வந்துடக்கூடாது சைடில். இந்த சின்ன பாட்டிலில் இவ்வளோ கட் பண்ணிக்குவோம் கீழே வர வரைக்கு. ரொம்ப கீழே போகக்கூடாது, ஓரளவு இருந்தாலே போதும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் இந்த 2 கனெக்டர் இருக்குல்ல, அதில் ஒரு கனெக்டரில் இந்த டியூப் வந்து சொருகிடணும், நம்ம கட் பண்ண டியூப்பை. அப்புறம் இதை வந்து இந்த ஆஃப்டர் பாட்டில் இதை மாட்டிடணும். அப்புறம் இப்போ கீழே டியூப்பில் மாட்டிருக்கோம்ல, டியூப்பில் மாட்டின அதே சைடில் மேலே ஒரு டியூப் மாட்டணும். இதுதான் வந்து சுகர் ப்ளஸ் ஈஸ்ட்லேருந்து வர்ற CO2-வை இந்த பாட்டிலுக்கு கொடுக்கும். இந்த பாட்டில் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி. ஒருவேளை ஈஸ்டோ இல்லை சுகரோ நம்ம டேங்க்குள்ளே போகக்கூடாது இல்லையா, இது வந்து அதனால் ஃபில்டர் பண்ணிடுறோம். இந்த பாட்டிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுனால நம்மளோட டேங்க்குக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த பாட்டில் வந்து. ஸோ அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹைட்டில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடணும் இதை. அப்புறம் இந்த டியூப்போட எண்ட் எடுத்து இந்த கேப்ல வந்து ஒரே ஒரு கனெக்டர் வச்சிருக்கோம்ல, அதில் வந்து செட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் இங்கேருந்து தான் நம்ம டேங்க்குக்கு CO2 போகும். ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம டேங்க்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம டியூப் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ லென்த் வந்து தேவைப்படும், நான் அதனால் எவ்வளோ தூரத்தை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு எண்டை வந்து நம்ம வந்து டிஃப்யூசரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு எண்டை இந்த பாட்டிலில் நமக்கு CO2 வரும்ல, அந்த எண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இதையும் ஒரு தடவை நம்ம ஃபெவிக்யூ வச்சு ஒட்டிடலாம் காய்ஸ். ஏன்னா அதிலே லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. அதாங்க ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இதில் வந்து சுகரும் ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுகருக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் வந்து ஈஸ்ட்டை வந்து சுகரில் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும் தேவையில்லை. சுகர் தான் வந்து நிறைய ஆட் பண்ணணும். அப்புறம் இதுலேயே வாட்டர் ஊற்றி ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைட் மிக்ஸ் பண்ணணும். ஈஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சுகர் வாட்டர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிடணும். ஸோ அப்புறம் நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து ஃபில்டர்னு சொன்னாலே இதுக்கும் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். இதுக்கு இந்த அளவு வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். இன்னொரு கேப் இருக்குல்ல, இதை வந்து இதில் வந்து செட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க, CO2 செட்டப் முடிஞ்சிருச்சு. இதில் CO2 ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஸோ நாளைக்கு CO2 வந்ததுக்கப்புறம் நான் டேங்க்ல வச்சு காட்டுறேன் CO2 எப்படி வருதுன்றத. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குரிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.